மறையாதீங்க. நீங்க பின்னாடி பிள்ளைகள முன்னாடி. விவசாயம் ஆன் தேவை. another 10 minutes I will be there. கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிடுறீங்களே ஒய்? நீங்க எடுக்கிறீங்க, நீங்க கூட்டு வந்தவங்களும் இருக்கு வைக்க. பொங்கலுக்கு பணம் வாங்குனீங்களா? 2000 இந்த மாசம் 5000 6000 நாள்ல டாஸ்பார்ல போயிடும். குவார்டர் எல்லாருக்கும் இலவசம்னு கடையில வைப்பீங்க. வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. கண்டிப்பா அடுத்த தடவை நீங்க தான் ஆட்சிக்கு வர போறீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால என்னோட தொகுதியில் இருக்கிற டேமேஜான ரோடு வேலைகளை இந்த வருஷமே முடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அமைச்சரே அப்படின்னு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எம்எல்ஏவான தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை சட்டப்பேரவையில் கோரிக்கை வச்சிருக்காரு. தொழிற்சாலைகள் நிறைந்த திருப்பெரும்புதூர் தொகுதியில் பல ரோடுகள் பழுதடைந்திருக்கிறது. நீங்கள் மீண்டும் 2வது முறை ஆட்சிக்கு வருவது உறுதி என்று தமிழ்நாட்டு மக்களால் முடிவு செய்யப்பட்டது. இருந்த போதிலும் தேர்தலுக்கு முன்பாக எந்தெந்த சாலைகள் செப்பனிட வேண்டுமோ பழுது பார்க்க வேண்டுமோ அதை பார்த்து தருவார்களா என்று தாங்கள் வாயிலா கேட்க விரும்புகிறேன். அதுக்கு அமைச்சர் ஏவா வேலும் எந்திரிச்சு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள அதாவது முறைப்படி அந்த வேலையை நாங்க முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் அந்த கேட்டுக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கையும் கூட. காரணம் அந்த பகுதியில் தான் அவர் தொகுதியில் தான் இன்றைக்கு ஒரகடம் என்கிற இந்த பகுதியில் நிரம்ப அங்கே தொழிற்சாலைகள்லாம் இருக்கிறது. இப்போ நானே அந்த பகுதியில் தான் அடிக்கடி வருவேன். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருந்து நேரடியாக வண்டலூர் போகிற பகுதியில் இப்படி தான் பழுதடைந்திருந்தது. அதை நானே நேரடியாக பார்த்து இந்த ஆண்டே அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொன்று படப்பையில் ஒரு பாலம் கட்டி கொண்டிருந்தோம். அந்த பாலம் கட்டாயம் அது உடனே முடித்து தர வேண்டும் என்று இதே மாவட்டத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அதையும் அவருடைய திருக்கரத்தாலே இருந்து அந்த மேம்பாலத்தையும் நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம். அதனால இப்ப அவர் சொல்லியிருக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை. அதெல்லாம் முறைப்படுத்தி இடத்துல கடிதம் கொடுக்கிற பொழுது தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்றோம். தேர்தல் அறிவித்தா அடுத்த நிதியாண்டு தான் செய்யும். எலெக்ஷன் கேம்பெயின்ல விதவிதமான கிரியேட்டிவிட்டியான ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு தேர்தலையும் எல்லா கட்சிக்காரங்களும் போட்டி போட்டு காட்டுவாங்க. அந்த வகையில திருப்பரங்குன்றம் பக்கத்துல திமுக காரங்க வித்தியாசமான முறையில ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் எடுத்திருக்காங்க. அதாவது மக்கள் கையில கோழி முட்டையை கொடுத்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கையில முட்டையை கொடுத்து நிக்க வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் புரியாம நிக்க இதுதான் காரணம் அப்படின்னு முட்டையை எடு கொண்டாடு அப்படின்னு காரணத்தை சொல்லியிருக்காங்க. அந்த உடனே ஆளுக்கு கையில ஒரு முட்டையை கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா? மத்திய அரசாங்கம் இருக்காங்க, மோடி அரசாங்கமும் அதிமுக ஒன்றிய அரசின் கைகூலி எடப்பாடி பழனிசாமியும் இங்கே ஒருத்தர் இருக்காருல்ல ஊழல் உதயகுமார். மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற நிதி 0. நம்ம கிராமத்தை பார்த்து சொன்னோம்னா முட்டை தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நிதியும் தரல. அதை வாங்கி தர்றதுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம உள்ளூர் எம்எல்ஏ உதயகுமாருக்கு துப்பு இல்லை. ஒரு பாட்டி கிட்ட தமிழ்நாடு அரசோட சாதனை, அதே மாதிரி மகளிருக்கு கொடுத்த தொகைகள் என்னென்ன எவ்வளவு கொடுத்துருப்பாங்க, யார் கொடுத்தாங்க, இப்படி லைனா கேட்கறாங்க. அதுக்கு அந்த பாட்டி பொங்கல் பரிசு தொகை 3000க்கு பதிலாக 2000 அப்படின்னு மாத்தி சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் பதறிட்டாங்க. பொங்கலுக்கு பணம் வாங்குனீங்களா? எவ்வளவு வாங்குனீங்க? 2000. அதாவது மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்காம மத்திய அரசு ஏமாத்திருச்சு. அதே மாதிரி வர எலெக்ஷன்லயும் அவங்களுக்கு ஓட்டு போடாம முட்டை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. மத்திய அரசாங்கம் எப்படி தமிழ்நாட்டுக்கு 0 பட்ஜெட் கொடுத்துச்சோ, முட்டையை கொடுத்துச்சோ, அதே மாதிரி 2024-26 சட்டமன்ற தொகுதியில அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் இந்த முட்டையை கொடுப்பாருங்க நம்பிக்கையோட உறுதியேற்று 2026 சட்டமன்ற தேதியில் திராவிட முன்னேற்றங்களின் சார்பான கூட்டணி 234 தொகுதியிலையும் வெல்லும் முன்னெடுப்பாக திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் இந்த பிரச்சாரத்தை தொடங்கிடும். தலைவரோட ஒவ்வொரு கூட்டம் இல்ல பிரச்சாரம் எது நடந்தாலும் சரி, எல்லாரும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தார தப்பட்டையோட கிளம்பி வரீங்க. ஆனா கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிடுறீங்களே ஒய்? அதாவது அப்படியெல்லாம் போகக்கூடாது. கிளைமேக்ஸ் வர இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க போறது மட்டும் இல்லாம வந்தவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போடுறீங்க அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கிளாஸ் எடுத்திருக்காரு. தார தப்பட்டோட உற்சாகத்தோட கிளம்பிடுறீங்க, வர்றீங்க, பாக்குறீங்க, கிளம்பிடுறீங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்கணும். கடைசி அந்த வார்த்தை வரைக்கும் நன்றி சொல்ற வரைக்கும் நம்ம இருக்கணும். நீங்க இருக்கிறீங்க, நீங்க கூட்டு வந்தவங்களும் இருக்க வைக்கணும். அதை மட்டும் நீங்க பழகுங்க.
எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக உங்கள் உழைப்பு 234 தொகுதிகளையும் வேட்பாளரை அறிமுகப்படுத்துறீங்களே, அதுல நீங்களும் இடம் பெறுவீங்களா அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை பார்த்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு, படையை நடத்தி போற தளபதி களத்தில் நின்று செஞ்சாதானே, போர் செஞ்சாதானே படைக்கு வலிமை இருக்கும். படை தளபதி போர் செஞ்சாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் படை தளபதி அப்படின்னு சொல்றாரு. யார் யார் எந்த தொகுதியில போட்டிடுறாங்கன்னு மொத்தமா அறிவிச்சிருவோம். அது நான் போட்டியிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் களத்துக்கு போய் வேலை செய்யும். நம்ம மைண்ட் எப்படி யோசிக்குதுன்னா, அவருக்கு வந்து தளபதின்னு வச்சுக்கிட்டாங்க, இவருக்கு வந்து படை தளபதி அப்படின்னு பேர் வச்சு அடமொழியோட கூப்பிட்டா எப்படி இருக்கும்? பிளாஷ்பேக்ல தம்பியை பயங்கரமா அண்ணன் வந்து விமர்சனம் பண்ணாரு. ஆனா இப்ப தம்பியை குறை சொல்றது என் வேலை இல்ல, என்னோட வேலையை நான் செய்யறேன் அப்படிங்கிறாரு. பிரம்மாண்டமா பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்னு தன்னுடைய பிரச்சாரத்தை குறுக்கிக்கிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? அது தம்பியை குறை சொல்றதுங்கிறது அது எனக்கு வேலை இல்லை. என்னோட வேலை நான் செய்யறேன். நீங்க அதை என் தம்பிகிட்ட தான் போய் கேட்கணும். ஏன்னா அப்படி ஆரம்பிச்சு இப்படி நிறுத்தினீங்க. இலவசம் அப்படின்னு இதெல்லாம் கொடுக்குமா இந்த அரசாங்கம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா விவசாயி விளைவிக்கிற அரிசி, நெசவாளர்கள் உற்பத்தி பண்ற வேஷ்டி சேலை இலவசம் அப்படின்னு கொடுத்து அதுக்கு வந்து வேல்யூ இல்லாம ஆக்கி வச்சிடறாங்க இந்த அரசு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. நீங்க குவார்டர் எல்லாருக்கும் இலவசம்னு கடையில் வைப்பீங்களா? ஒரு 10 குவார்டருங்க இலவசங்க பண்டிகைக்கு, அப்படிதான் சொல்லுதா அந்த அரசு? 5 சிகரெட்டு பாக்கெட்டு அப்படியாவது கொடுக்குதா? அப்ப எப்படி நாங்க உழவர் கொடியை நாங்க விளைய வைக்கிற நெல்லை மட்டும் இலவசம்னு அரிசி விற்கிற? நான் நெய்த கஷ்டப்பட்டு ஒரு வேட்டிக்கு ஒரு சேலைக்கு 60,000 முறை மிதிக்கிறான் ஒரு நெசவாளி. அந்த கால்கிட்டையும் கைகிட்டையும் 60,000 முறை அந்த பெடல் அந்த மிதியை மிதிக்கிறான். அப்ப 60,000 வச்சு அந்த கைத்தறி ஆட உலகத்துல எவ்வளவு விசைத்தறிக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பாரம்பரிய நெசவை பொங்கல் தீபாவளிக்கு இலவசம்னு இந்த வேட்டி சேலை வாங்கிட்டு வந்து எல்லாம் என் உழைப்பை வந்து கொச்சைப்படுத்தி அந்த உழைப்புக்கு மரியாதையே இல்லாம செஞ்சிடுறேன். நெல் அரிசி இலவசம், வேட்டி சேலை இலவசம். என் பொங்கலுக்கு ஒரு 100 குவார்டர் இலவசம் கூட பார்ப்போம். எப்படி கொடுப்பேன்? இலவசமா எதை கொடுக்கறது இருக்குல்ல? அடிப்படையானது அறிவு, அடிப்படையானது உயிர் காக்கும் மருத்துவம். அது ரெண்டையும் உலக தரத்துக்கு கூட பார்ப்போம். நல்ல தரமா கொடு. தரமா இருக்குன்னு சொல்லக்கூடாது, இலவசமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. சரியா இருக்கா, தரமா இருக்கா, அதான கேள்வி. அப்ப தரமா இருந்தா ஏன் முதலமைச்சரோ அமைச்சரோ மற்றவர்களோ ஏன் காவேரி அப்பலோ எம்ஜி ராமச்சந்திராவை படுக்கணும்? நீங்க பாகிஸ்தான் அடக்குவீங்களா இல்ல ட்ரம்ப் அடக்குவீங்களான்னு கேக்குறீங்களே, உங்களால கூட்டணி கட்சி எம்பி மாணிக்கம் தாகூரை கூட அடக்க முடியலையே, முடிஞ்சுதா அப்படின்னு திமுகவை பத்தி கேள்வி கேட்கறாங்க தமிழிசை. கூட்டணி கட்சிகளுக்கே நம்பிக்கை இல்ல. நான் கேக்குறேன், நீங்க ட்ரம்ப் அடக்குனீங்களா, நீங்க வந்து பாகிஸ்தான் அடக்குனீங்களான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு மாணிக் தாக்கூர் உங்களால அடக்க முடியல. இதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. மாணிக் தாக்கூர் என்ன சொல்றாரு? நான் மத்திய தலைமையோட ஆலோசனை செஞ்சுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு ஒரு கூட்டணிக்கு ஒரு குழு அமைக்க முடியல உங்களால. ஆனா இன்னைக்கு பல நாடுகளில் குழு அமைத்து அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். அவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. நேத்து அச்சமில்லை அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டதுக்கு கேட்டதுக்கு குட் மார்னிங் குட் ஈவினிங் மாதிரி போட்டேன், அதை போய் சும்மா பெருசு பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அச்சமில்லைன்னு வேற போட்டிருக்காரு ட்விட்டர்ல. யாரா இருக்கும்? யார்? நம்ம காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தான். இவரை வந்து இனிமேல் நாங்க கவனிக்க மாட்டோம், ஆல் இந்தியா காங்கிரஸ் பாத்துக்கும் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. நேற்று கேசி வேணுகோபால் கருத்து தெரிவித்த சமயத்துல இன்னைக்கு திரும்பி மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட் ஒன்னு பண்ணிருக்காரு சார், பாரதியார் கவிதையோட. எப்படி பாக்குறீங்க? என்ன கவிதை அது? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கறது. அதுக்கு ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி will take care. பாருங்க, பிரஸ் மீட் கொடுக்கும் போதே மேலிடத்துல இருந்து சீக்கிரம் வாங்க அப்படின்னு போன் வந்திருக்கு. Boss, I am on the way. Another 10 minutes I will be there. Hello. Okay, thank you. நாமக்கல்ல பிஜேபி சார்பா ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. அப்போ பேசின பாஜக துணைத் தலைவர் KP ராமலிங்கம், தமிழ்நாடு அரசு மகளிருக்கு கொடுத்த 5000 ரூபாய் பணம் 6-7 நாட்கள்ல டாஸ்மார்க் போயிடும் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது இன்னும் அடுத்த 3 மாசத்துக்கு இந்த மாசம் 5000 அது 6 நாள்ல டாஸ்மார்க் போயிடும். அடுத்த மாசம் பணம் வரலன்னா தானே அப்பதானே தெரியுது. அப்ப பணம் இல்லாத போதுதான் வாக்குச்சாவடிக்கு வர்றாங்க பெண்கள் என்பதை மறந்துடாதீங்க. தொடர்ந்து அந்த மாசம் அவங்க கிட்ட பணம் இல்லாத போதுதான் வாக்குச்சாவடிக்கு வர்றாங்க. கடன் கொடுக்குது. ஏன் இவ்வளவு கடன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க? அது அரசாங்கம், அதுதான் தொடர் மாநில அரசாங்களுடைய சில உரிமைகளை தாங்கள் ஆட்சி நடத்துவதற்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை. அரசாங்கத்துக்கு பணம் கொடுப்பதற்கு, சம்பளம் கொடுப்பதற்கு உரிமையில் வேண்டும் என்று கேட்கிற போது கடனை கொடுக்கிறார்கள். நம்பித்தான் ஆட்சி மாற்றம் வந்து ஒரு புதிய ஆட்சியாளராக பாரதத்தினுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களோடு ஒத்துப்போகிற ஆட்சி தமிழகத்திலே வரும். அது எடப்பாடி தலைமையிலே அமையும். அவர் இந்த கடனை கட்டி விடுவார்
என்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தால தமிழ்நாட்டுக்கு இன்னமும் கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.